வீட்ல தயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ரெசிபிய செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதில 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கிங்க. வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு வதங்கினுச்சுன்னா போதும். இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க அந்த தயிர் மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடும். டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி